महापेरियवासरणम् ओम श्री महापेरियवासरणम् ओम श्री महापेरियवासरणम् நமஸ்காரம். இன்னைக்கு வந்து ரொம்ப விசேஷம். சஷ்டி பானுவாசனம் பெரியவா உங்காத்துக்கு வந்திருக்கா. ரெண்டு அபிஷேகம் மூணாவது உங்காத்துக்கு வந்திருக்கா. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சார்வம் நாங்கள் என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் பெரியவா கையில் பிடிச்சின்னு பண்ணிட்டு இருக்கோம். அதை பற்றி மிஸ்டர் ராமன் இவர் மாமா வந்து தினமணி மாமா க்ளீனாக சொல்லுவார். 2 minutes கைண்ட்லி லிசன் வாட் இஸ் டெல்லிங். ஓகே, அவசியம் சொல்லுங்க மாமா. நம்மளுடைய இந்த பர்பஸ் வந்து ரெடி பண்ணுங்க. நான் பண்ணிடுறேன். நான் பண்ணிடுறேன், நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா எங்கள் கோயிலுக்கு உண்டான யூடியூப்பை நாங்கள் அதுலேயும் போடுவோம். அதான் கோபாலவரம் கோயிலில் நம்ம அதுக்கு வந்து அங்கே இருக்கப்பட்ட டிவோட்டிஸ் எல்லாருக்கும் அவளுக்கு தெரியப்படுத்திடுவோம். சொல்கிறேன் என்ன இது வாட் யூ வாண்ட், அதாவது இந்த என்ன பண்ணுறேன் என்ன இது எப்படி பண்ணணும் மேற்கொண்டு யாராவது பண்ணுறதுக்கு ஆசைப்பட்டா அதையும் நீங்கள் சொன்னீங்க சொல்லுறேன். ஓம் ஸ்ரீ மகா பெரியவாசரணம். எல்லாருக்கும் நமஸ்காரம். 2019 2020 டயத்தில் எல்லாரும் கொரோனாவில் ரொம்ப அவதிப்பட்டோம். என்ன விமோச்சனமே தெரியல. சரியான மருந்து அந்த டயத்தில் கண்டுபிடிக்க முடியல. அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறது எல்லாருக்கும் வந்து எப்படி இதை நிவர்த்தி பண்ணுறது, பெரிய ஒருத்தரால் தான் இதை இது பண்ண முடியும் அப்படிங்கிற மேற்கு சைதாப்பேட்டையில் ஒரு ராமன் வெங்கட்டா இன்னும் ஒரு 2-3 பேர் சேர்ந்து பெரியவா நாம ஜபத்தை பண்ணால் இதுக்கு விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு லிங்கை கிரியேட் பண்ணி ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் அப்படிங்கிற இந்த லிங்கில் எல்லாரும் ஜபம் பண்ணி சொல்லுங்க, இந்த நிச்சயத்துலேருந்து நிவர்த்தி கிடைக்குங்கிறது நான் அந்த மெசேஜை நாங்கள் எல்லாருக்கும் கன்வே பண்ணோம். ஆரம்பத்தில் நாங்கள் வந்து சாதாரண ஏதோ 1000கணக்கில் பண்ணுவோம்னு நினச்சா இந்த லிங்க் ஆரம்பித்து 2 நாள்லேயே 37 லட்சம் வந்துடுது. சரி, இதுக்கு ஒரு நல்ல இது இருக்குது, பரிகாரம் இருக்குது போல இருக்குது இந்த கொரோனாக்கு அப்படின்னு நினச்சிட்டோம். அந்த டயத்தில் தான் வந்து அயோத்தி ராமர் கோவில்லையும் முஸ்தீபா இந்த சம்பரட்சணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெலாம் பண்ணால் பெரியவா வந்து ராமநாம ஜபத்தை ரொம்ப இதுவாக சொல்லியிருக்கார், ஸ்லாகித்து சொல்லியிருக்கார். சரி, அவரோட நாம ஜபத்தோட ராமநாம ஜபத்தையும் சேர்ந்து பண்ண வைக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் நாங்கள் வந்து மெசேஜ் இது பண்ணி தனி லிங்க் கிரியேட் பண்ணி அதையும் இதை மெசேஜ் கொடுத்து ஆரம்பித்தோம். அது கோடிக்கணக்கில் போகிறது. இந்த சமயத்தில் அனுஷ பூஜை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் உண்டாச்சு. மாதாந்திர அனுஷ பூஜை, அவருடைய ஜெயந்தி, ஆராதனை, முக்கியமான நாட்கள் சிவராத்திரி, ஆருத்ரா தரிசனம், அது மாதிரி நாட்களில் பெரியவாளுக்கு அபிஷேகம் பண்ணி பண்ணுறதுன்னு ஆரம்பித்தோம். அடுத்தடுத்து நிறையா அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பித்த உடனே ஏன் ஒரு சொந்தமான ஒரு கிரகத்தில் அவரை வந்து இது பண்ணி பிரதிஷ்டை பண்ணலாம், பெரிய கல்வி கிராமம் ஒன்று பிரதிஷ்டை பண்ணி இவரை உற்சவராக வைக்கலாம் அப்படிங்கிறது தோணித்து. அதுக்கு எப்படி கோடிக்கணக்கில் ஆகும். ஃபஸ்ட்டு இடத்தை தரத்துக்காக இப்படி நாங்கள் வந்து மேற்கு மாம்பலம் பக்கத்தில் வந்தபோது கோதண்டராமர் கோவில் தெருவில் உத்தராத்தில் கிரகம் விற்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காதில் பட்டது. அங்கே போய் விசாரித்தோம். அங்கே போனபோது ஜெயேந்திர கிருபான்னு அந்த வீட்டில் போட்டிருந்தது. அப்புறம் இந்த வீடு விற்கிற மாமாட்ட கேட்போம், என்ன மாமா விசேஷம் இந்த ஜெயேந்திர கிருபான்னு போட்டிருக்கலேன்னும். 2004 ராமர் கோயிலுக்கு வந்தார். அப்போ எங்கள் ஆற்றுல கூப்பிட்டுருந்தோம். எங்கள் ஆற்றுல வந்து அவர் பாதம் பட்டது. அந்த நாமமாக நான் ஜெயேந்திர கிருபான்னு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே எங்களுக்கு அதுவே ஒரு சிரேஷ்டமாக பட்டது. சரின்னு சொல்லி அந்த விலை பேசி அதை வந்து கிரயம் பண்ணிட்டோம். அப்படி இருக்கிற போது அடுத்த ஸ்டேஜ் கட்டணம். அந்த கட்டணம்னா கோடிக்கணக்கில் ஆகும், உங்களுக்கெல்லாம் தெரியும். என்ன எப்படி அவுட் டு ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிளான் அதெல்லாம் போட்டு நேர காஞ்சிக்கு இந்த இது ரிஷப வாங்கின பெரியவா, இந்த பெரியவா, இது பெரியவா பாதுக, அவர் மகாபெரிவா பாதுக, அதை வெள்ளி கவசம் போட்டிருக்கோம். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அதிஷ்டானத்தில் போய் அப்போ வந்து விஜயேந்திர பெரியவா இருந்தால் அவர் வந்து அவர் கையாலே கொண்டு பெரியவா முன்னாடி எல்லாத்தையும் வச்சார். வச்சு அவர் இதை ஹாரத்தை காமிச்சு அனுகிரகம் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் பண்ணலான்னு இருக்கோம். எல்லா ராத்துக்கும் இது மாதிரி ஒரு விஜயமாக எடுத்துன்னு போகிறோம். இந்த விஜயத்து மூலமாக சேர்கிற ஃபண்டை நிதியை நாங்கள் இந்த கட்டடம் கட்டுறதுக்கு அப்புறம் அது சம்பந்தமான வேலைகளுக்கெல்லாம் பயன்படுத்தலான்னு இருக்கோம். உங்களுக்கு அனுகிரகம் வேணும்னு சொன்னோம். அவர் வந்து ரொம்ப நல்ல 2 கையால் ஆசீர்வாதம் பண்ணி அனுகிரகம் பண்ணி நிச்சயம் நடக்கும்னு சொல்லிட்டு
எங்களுக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுத்து ப்ளஸ் பண்ணார். அப்படியே பிரதட்சணமாக வந்து அன்னிலேருந்து ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1000 வீட்டுக்கு மேலே இந்த பெரியவா வந்து விஜயமாக வந்திருக்கார். சென்னையில் மட்டும் இல்லை, சென்னை, பெங்களூர், மதுரை, பாலக்காடு, பெங்களூர் எல்லா இடத்துலையும் போயிருக்கோம். போன அத்தனை பேர் ஆற்றுல எங்களுக்கு ரெஸ்பான்ஸில் வந்து எப்படி வந்திருக்குன்னா, அவள் என்ன அவளோட அபிலாஷையோ, அவள் என்ன மனசார வேண்டின்றாலோ அதெல்லாம் நிறைவேறித்து அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு ஃபீட்பேக் வந்திருக்கு. அது எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. இப்போ இது வந்து இதில் வந்து எப்படி கிட்டத்தட்ட 3500 ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த பில்டிங் வரப்போகிறது. தனி மண்டபம், இதே ரிஷபவான பெரியவாள், கருங்கல் மூலவர், இவர் உற்சவர், அதுக்கப்புறம் குருமார்கள் சன்னதி, ஆதிசங்கரிலேருந்து குருமார்கள் சன்னதி, ராகவேந்தர் கூட உண்டு. அப்புறம் முக்கிய காமாட்சி இல்லாமல் பெரியவா கிடையாது, காமாட்சி அம்மனுக்கு சன்னதி. அப்புறம் வேத வகுப்புலாம் பண்ணுறதுக்கு கிளாஸ் ரூம்ஸு, அப்புறம் நித்திய அன்னதானத்துக்கு, அப்புறம் மாசாந்திர அனுஷ பூஜை பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு இடம். அப்புறம் வந்து வெளியூரில் இருக்கிறவா அவளுடைய பிறந்த நாள், வெட்டிங் டே இது மாதிரி பண்ணோம்னா அங்கே வந்து இந்த இடத்துக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் உத்தேசித்து ஒரு பிளான் போட்டு இதுக்கு இந்த பப்ளிக்கில் இது மாதிரி கேட்க ஆரம்பித்தோம். இவர் விஜயத்தை வச்சுட்டு இந்த இப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்க போகிறோம். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து பூமி பூஜை போட்டு போன மாதம் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நடந்துட்டுருக்கு. ஸ்கொயர் ஃபீட்டு கணக்கில் கொடுக்குறா 12,500 வச்சுருக்கா இந்த ட்ரஸ்ட்டில். அல்லது யதா சௌரியம், அல்லது 50,000, 1,00,000 அந்த ஸ்கீமும் இருக்குது. 50,000 கொடுத்த பேரெல்லாம் இந்த இதில் கல்வெட்டாக போடலான்னு இருக்கோம். இது தவிர இப்போ வந்து விஜயத்துக்கும் கூப்பிடலாம். விஜயத்துக்கு அவளால் என்ன சௌகரியமோ இவ இப்போ மற்ற பூஜை பண்ணிக்கா, அபிஷேகமே பண்ணுறோம், எல்லா திருமஞ்சனமும் பண்ணுறோம். அதுக்கு வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லிட்டேன்னா, விஜயத்துக்கு உங்கள் அட்ரஸ் எல்லாம் சொல்லிட்டேன்னா, அந்த உங்களோட வியாழன், சனி, ஞாயிறு இந்த வாரத்தில் 3 நாள் தான் பெரியவாள் விஜயமாக எடுத்துகிட்டு வரோம். பாக்கி நாள் ஆஃபீஸ் ஒர்க் அதெல்லாம் இருக்கிறதுனால இதில் குருவாரனால வியாழக்கிழமை தேர்ந்தெடுத்தோம். சனி ஞாயிறுனால கொஞ்சம் மோஸ்ட்லி லீவாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த தேதி ஃபிக்ஸ் பண்ணணும். 60ஆம் கல்யாணம், சதாபிஷேகம், ஆண்டினரவு, என்ன விஷயம் அது சாதாரண என்னைக்கு வந்தாலும் சரி, உபநயனம் அது என்னைக்கு இருந்தாலும் சரி, அது கணக்கு கிடையாது. அந்த இப்போலாம் இவர் விஜயத்தில் பெரிய இந்த செட்டை அப்படியே பெரியவாள் எடுத்துன்னு வரோம். அதுக்குன்னு ஒரு வேன் ஏற்பாடு பண்ணி அதில் தான் வரும். வேனையும் கூட விஜயேந்திர பெரியவா பார்த்து அனுகிரகம் பண்ணால் இந்த இதில் கிட்டத்தட்ட 1000 வீட்டுக்கு 1000 கிரகத்துக்கு மேலே வந்துட்டோம். 1200 என்னமோ நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து எல்லோரும் உங்களோட ஆதரவு இருந்தால் தான் இந்த வெஸ்ட் மாம்பழத்தில் அந்த பக்கம் அயோத்தியா மண்டபம் மாதிரி, இந்த பக்கம் நம்ம பெரியவா குடில்னு வச்சுருக்கோம். ஏன்னா அவர் வந்து எளிமையை விரும்புறதுனால குடில்ங்கிற வார்த்தையே நல்லா இருக்குன்னு விஜய பெரியவாலும் சொன்னான். அதனால் நம்ம மகா பெரியவா குடில் அப்படிங்கிற ஒரு கைங்கரத்துக்கு பேர் போட்டு அந்த இதில் ஆரம்பிச்சிட்டோம். அது நல்லா போயிட்டு வருது. இன்னும் உங்கள் ஆதரவு எல்லோரும் இருந்ததுன்னா வேறு தை மாதம் வந்து சம்பரோஷனை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் இருக்கோம். எல்லா பெரியவா அடுக்கிறத நல்லா நடக்கணும். எல்லாரும் ஆதரவு தாங்க. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜெயந்தி மாமின்னு எங்களோட வந்திருக்கா. அந்த மாமிலாம் அவெல்லாம் வாலண்டியராக தான் இருக்கா எல்லோரும், மாமா ட்ரஸ்டி. அதனால் அந்த ஜெயந்தி மாமிகிட்ட இல்லை உங்கள் கிரகத்துக்கு வரணுன்னா பேர் கொடுக்கலாம். அப்புறம் வந்து டொனேஷன் கொடுக்குறவா அவள் இந்த மாமிகிட்ட கொடுக்கலாம். இதுக்கப்புறம் 24/7 அன்னைக்கு ஆடி அனுஷ பூஜை. அந்த ஆடி அனுஷ பூஜையில் ஒரு இது கொடுக்கும், அப்ளிகேஷன் மாதிரி ஒன்று கொடுக்குறோம். அதில் உங்கள் பேர், நட்சத்திரம், கோத்திரம் பேர் பதிவு பண்ணி தாங்க. அன்றைக்கி சங்கல்பம் பண்ணி பெரிய இதில் அஷ்டோத்திரம் ஹோமத்துலலாம் சேர்த்து உங்களுக்கு பிரசாதம் அனுப்பி வைக்கும்.